நிறைய மக்கள் கார் வாங்கணும்னு சொன்னாலே அவங்களுக்கு ஞாபகம் வர்றது ஒரே பிராண்ட் மாருதி சுசுகி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாருதி சுசுகி பிராண்ட்ல உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்கும், நாளைக்கு விட்டா கூட நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும், காஸ்ட்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே இருக்கும், அண்ட் இன்ஜினோட ரிலேபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் அவங்க பிராண்ட்ல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப வருஷமாவே, அதுதான் சேஃப்டி. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சேஃப்டி என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. மூணு தலைமுறையா தாண்டி இப்ப 4வது தலைமுறையா லான்ச் பண்ணிருக்காங்க. பட்ஜெட்ல செடான் செக்மெண்ட்ல இந்த கார்ல தான் ஃபர்ஸ்ட் சன்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லலாம். பங்கு 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 இங்க பாரு மொட்டை மாடி. இப்போ மாருதி சுசுகியோட ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின சேஃப்டி உள்ள கார் தான் மாருதி சுசுகி டிசைர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த ரிவ்யூல டிசைர்ல என்ன மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் மாற்றம் செஞ்சிருக்காங்க, இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க போறீங்க. இந்த ஸ்விஃப்ட் டிசைரோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த காரோட டாப் மாடல் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாகவே இருக்கு, எந்த வேரியன்ட் எடுத்தா வேல்யூ ஃபார் மணின்னு இந்த ரிவ்யூல சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். அதை எண்ணி எல்லாருக்கும் கொடு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துருச்சாவும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்களை போலாங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இந்த புதிய மாருதி சுசுகி டிசைர் 2025 இந்த மாடலோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிவ்யூவை லுக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. லுக்னு பாத்தீங்கன்னா 3 தலைமுறையை தாண்டி இப்போ 4வது தலைமுறைய ஜென்ரேஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாமுங்க. அண்ட் இந்த காரோட வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. LXi, VXi, XI, ZXi Plus என 4 விதமான வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், ப்ரௌன், கிரே, பிளாக், ப்ளூ, ரெட், சில்வர் என 7 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாமுங்க. இந்த ஆல் நியூ டிசைர் இந்த காரோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z12E என இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ஏற்கனவே ஸ்விஃப்ட்ல இருக்கு, அதே இன்ஜின் தான் இந்த கார்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1200 cc உள்ள 3 சிலிண்டர் இன்ஜின் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரேஷன்லயும் 4 சிலிண்டர் இன்ஜின் தாங்க கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ 3 சிலிண்டர் ஆக்கிட்டாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் 80 bhp பவரும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 111 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் மற்றும் AMT என ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பெட்ரோலையும் வருது, CNG ஆப்ஷனும் இருக்குங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் 25 km/லிட்டராக கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎன்ஜியில் உங்களுக்கு 33.73 கிலோகிராமாக கோட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம். ஏன்னா 3 சிலிண்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்காவும் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம்மாவும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சில் அளவில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 382 லிட்டராகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து செடான் கார், ஸோ பூட் ரொம்ப பெருசாகவே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 mm கொடுத்துருக்காங்க.
போதுமான அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆல் நியூ டிசையர் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குதுங்க, ரியர் சீட் சென்டர் ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இதெல்லாம் எல்லா கார்லேயும் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் செடான் காரில் இந்த காரில் மட்டும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி, அதாவது சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அண்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், இபிடி, முக்கியமாக ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். இன்ஜின் இமோபிலைசரும் கொடுத்துருக்காங்க, ரியர் கேமராவும் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டியில் உங்களுக்கு 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டாரை வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்பிளேயோட வரங்க, 4 ஸ்பீக்கர் மற்றும் 2 ட்விட்டரும் வருதுன்னு சொல்லலாம். இந்த ஆல் நியூ டிசையர் 2025 இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கலாங்க. எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,84,000 இருந்து 10,19,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,10,000 இருந்து 12,62,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட அட்வான்டேஜ்னு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட லுக்குன்னு சொல்லலாம். லுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த காரோட ரெண்டாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட கம்ஃபர்ட் சொல்லலாம். செடான் கார்னாலே ரியர் சீட்ல சூப்பர்வான கம்ஃபர்ட் இருக்கும். அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த கார்ல சூப்பர்வான கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு லாங் டிரைவ் ஆனாலும் இந்த கார்ல டயர்டே ஆகாம போகலான்னு சொல்லலாம். இந்த காரோட மூணாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பூட் ஸ்பேஸ். செடான் கார்னாலே பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில இந்த காரோட பூட் ஸ்பேஸும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த காரோட நாலாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட மைலேஜ்னு சொல்லலாங்க. மைலேஜ்னாலே 3 சிலிண்டர்னு சொல்லலாம். 4 சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது 3 சிலிண்டர் இன்ஜின் நல்லாவே மைலேஜ் தரும்னு சொல்லலாங்க. இந்த காரோட அஞ்சாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. அதுதான் இந்த காரோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா சுசுகி பிராண்ட்லயே இந்த கார் தான் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் வாங்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கார்னு சொல்லலாம், பெஸ்ட் கார்னு சொல்லலாம். ஒரு செடான் செக்மெண்ட்ல அதிகமா இந்த கார் தான் டாக்ஸி ஓடுதுன்னு சொல்லலாம். நிறைய கார் கேபாவை இந்த டிசைர் தான் ஓடுதுன்னு சொல்லலாம். அதனால இதுக்கப்புறம் சேஃப்டி உள்ள கார்ல நம்மளால டாக்ஸி புக் பண்ணிட்டு போலான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாங்க. இப்போ இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாங்களா. டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த காரோட இன்ஜின் சொல்லலாம். இன்ஜின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கு, ரிஃபைன்மெண்ட்ல கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொல்லலாம். 4 சிலிண்டரோட எங்களோட மாருதி சுசுகியோட 4 சிலிண்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த 3 சிலிண்டர் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இன்ஜின் பேல மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்கு தவிர இன்டீரியர்ல கொஞ்சம் கூட வைப்ரேஷன் தெரியல. அந்த அளவுக்கு நல்லா டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த கார் ஒரு பட்ஜெட்ல சூப்பர்வான கார்னு சொல்லலாம். சேஃப்டி உள்ள கார் சொல்லலாம்ங்க. இந்த காரோட பேஸ் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் 8 lakh கிட்ட வருது. அது மாதிரி டாப் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,75,000 கிட்ட வருது. ஸோ ரொம்ப பேஸ் மாடல்னா ஃபீச்சர்ஸும் இருக்காது. டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ஹையாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஃபார் மணி வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா VXi அந்த வேரியண்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 லட்ச ரூபா கிட்ட வருதுன்னு சொல்லலாம். அந்த பிரைஸுக்கு இந்த கார் வர்த்துன்னு சொல்லலாம். சோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திங்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா, பை பாய்.